இத்தனை தடி பசங்க சேர்ந்து ஒரு பொடி பையன் அடிக்க முடியல. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஆனா சின்ன பிள்ளையில இருந்து உங்க கொள்ள கூட்டத்துல வேலை பார்க்கிறேன், உங்க குடும்பத்தோட வேலை பார்க்கிறேன். இதுவரைக்கும் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அவமானம் நேர்ந்ததே கிடையாது. எனக்கு எப்பவுமே பிடிக்காது ரெண்டு. ஒண்ணு ஏழை, இன்னொன்னு கோழை. ஒரு ஏழையை கூட இறக்கம் காட்டி பணக்காரன் ஆக்கிடுவேன். ஒரு கோழையை மட்டும் என்கிட்ட இருக்கவே விட மாட்டேன். என்னங்க முதலாளி? ஒரு சாதாரண மீனவங்கிட்ட பயந்து வந்த இவங்களை கடல் மீனுக்கு இரையாக்கிடு. சரிங்க முதலாளி. ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யா, ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யா. வாத்து பெரிய ஐயா, யாருடா அந்த ராமு? குப்பத்துல இருக்கார பாவா, அவர் பையன் தான் இந்த ராமு. பாவாவோட பையன் ராமு? என்னடா உளர்ற? உளரலைங்க முதலாளி, உண்மைதான். 20 வருஷத்துக்கு முன்னாடி சின்னச்சாமி குடும்பத்தை தீ வச்சு கொளுத்துனீங்களே, ஞாபகம் இருக்கா? அந்த சின்னச்சாமி பையன் தான் இந்த ராமு. பாவா எடுத்து அந்த ராமுவை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. கூண்டோட குடும்பத்தை அடிச்சிட்டோம்னு நினைச்சேன். குஞ்சு மட்டும் அதுல இருந்து தப்பிச்சிருச்சா? எங்க போனா? மல்லிகா, மல்லிகா, மகளே மல்லிகா, எங்கம்மா போன? காலங்காத்தால கலங்க விட்டுட்டு போயிட்டியே, உன்னை நான் எங்கேன்னு தேடுவேன். மல்லிகா, என்ன பெத்த ஆத்தா எங்க போய் சேர்ந்தியோ தெரியலையே. அம்மா அம்மா, ஐயா ஐயா மல்லிகாவை பாத்தீங்களா? ஐயா மல்லிகா, 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 மணிய பாத்தியா? காலையில எழுந்ததும் குடிக்கிறதுக்கு 1 2 கொடுப்பா. இன்னைக்கு ஒண்ணுமே கொடுக்காம போயிட்டா. இவ்வளவுதானா? நான் என்னவோ பெத்த பாசத்துல துடிக்கிறியாகும் நினைச்சேன். இதுவும் ஒரு பாசம் தான்டா. இந்த கடலாரசு இருக்கும் போது காசு கவலைப்படலாமா? அப்படியா? வச்சிருந்தா குடு. இருந்தா தான் நான் குடிக்க போயிருப்பேனே. ஐயையோ, இங்கேயே இருக்கு. எங்க? உன் வீட்டுல. என் வீட்லயா? ஆமா, உன் மக உண்டியில் சேர்த்து வச்சிருக்கல்ல, அதுல இருக்கு. உடைச்சு குடிச்சிட வேண்டியதானே? வா உடைப்போம். ஐயையோ, என் மக எங்க இருக்கிறாளோ? மீனு 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 மீனு. கூட நிறைய மீனு கொண்டு வந்தேன் நானு. கூட நிறைய மீனு கொண்டு வந்தேன் நானு. ஒரு துணியை போட்டு மூடி வச்சேன் கூடையில.
புருஷனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த நீ எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வைப்ப? என்ன எரிக்கிற மாதிரி பாக்குற? கண்ணகி நடந்தா? உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், புருஷனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ இவளை இந்த குப்பத்துக்குள்ள விட்டீங்க, உங்க எல்லாரையும் கொலகாரங்களாக்கி ஜெயிலுக்கு அனுப்பிடுவான். வந்த வழிக்க மரியாதையா போயிடு, இல்ல பிள்ளைங்களெல்லாம் கல்ல விட்டு அடிக்க சொல்லி விரட்டி அடிச்சிடுவேன். போமாட்டா? ஏயா ஒரு பொம்பளை அடிக்க கை வாங்குறிய, உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு கொலகாரி வாங்க வந்திருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? கொலகாரிங்கிறிய, அவங்க கொலை செஞ்ச நீ பாத்தியா? நான் தாண்டா சாட்சி சொல்லி அவளை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுவேன். நீ தண்ணி அடிக்க காசு கொடுத்தா எது வேணாலும் செய்விய. அவன் உனக்கு என்ன கொடுத்தா? பெருசா பறிச்சு பேசுற? ஓ, விஷயம் அப்படியா? மேரி, ஜெயில இருந்து இன்னைக்கு தான் வந்தியம்மா? இந்த பாருங்க, யாருமே தப்ப தெரிஞ்சு செய்யறதில்ல. அவங்க செஞ்ச தப்புக்கு சட்டம் தண்டிச்சிருச்சு. இனிமே அவங்க தண்டிக்க நமக்கு உரிமை இல்ல. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் போயிருங்க. பாவா, இவங்க நீங்க வீடு கழிச்சு போங்க. வாமா. அவன் மாம்பழம் வேண்டும் என்றான், அதை கொடுத்தாலும் வாங்கவே. அட, இந்த கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்கோன்னு நினைச்சா எங்கேயோ கடல் மீன் பிடிக்குதா? அப்ப நம்ம குளிக்க சரியான இடம் இதான். யோ, எப்போ கடலுக்குள்ள மீன் பிடிப்ப? இன்னைக்கு என்ன இங்க வந்து மீன் பிடிக்கிற? மீன் பிடிக்கிறது எங்க தொழில். இங்கேயும் பிடிப்பான், அங்கேயும் பிடிப்பான். உனக்கு என்ன? அது கிடக்கட்டும், ஒரு வயசு பையன் தனியா உட்காந்து மீன் பிடிக்கிற, இப்படி பக்கத்துல வந்து குளிக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்ல? அதேதான் நானும் கேக்குறேன். ஒரு வயசு பொண்ணு பிடிக்கிற இடத்துல நீ எப்படி வந்து மீன் பிடிக்கலாம்? இங்க முதல்ல வந்தது நான் தான். எனக்கு அப்புறம் தான் நீ வந்த. இப்ப இங்க இருந்து போற இல்லையா? போக மாட்டா? குதி குதி போகல. போறியா இல்லையா? என்னைய பண்ணுவ? சரி, நல்ல எருமை மாடு மாதிரி இங்கேயே கடந்து குளி, நான் வரேன். யோ, நீ சரியான ஆம்பளையா இருந்தா இங்கே உட்கார்ந்து மீன் பிடியா? பிடிச்சிடுறேன். என்ன வேலை கனமா இருக்கு? ஒருவேளை பெரிய மீனா இருக்குமோ? ஓ, கதை அப்படியா? மாட்டிக்கிட்டியா? யோ, மரியாதையை என் பாவடை கொடுத்துறியா? கொடுக்க முடியாது. கொடுத்துறியா? என் தூண்டில மாட்டின எதையுமே நான் திருப்பி கொடுக்கறது இல்ல. பட்டுமா? யோ, உனக்கே வரலையா? என் பாவடை குடியா? அண்ணே, தூக்கம் வரல, கொஞ்சம் பாட்டு கிட்டு படுப்புமே. இவர் பெரிய பாகவதர் பரம்பரை, பாட்டு கடத்த தூக்கம் வருமா? சரி வை. என்ன பண்ணிருப்போ? அண்ணே, என்ன உங்க ஆள் பாட்டு மாதிரி கேக்குது? கொஞ்சம் சவுண்ட் கூட வை. உங்க ஆள் பாட்டுன்னு சொன்ன உடனே சவுண்டா வைக்க சொல்லிட்டேன். என்னம்மா இப்படி இறக்கி ஓடியார? என்ன கூப்பிடுறதுக்காக இந்த பாட்டு இவ்வளவு சத்தமா வச்ச? நான் வைக்கல, ஆல் இந்த ரேடியோ வைக்குது. யார் வச்சா என்னையா? இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் என் மேல ஆசை வரலையா? இவங்க பெரிய கடல் கண்ணி, இந்த பாட்டை கேட்டது இவங்க மேல நான் சொக்குறது. இந்த எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். நீ முதல்ல இருந்து போ. யாரையா இந்த பொண்ணு? எத்தனை நாள் நடக்குது இந்த கூத்து? ஓஹோ, அதுக்கு தான் என் மேல எரிஞ்செறிஞ்சு விழுந்தியோ? நீ நினைக்கிற மாதிரி இது வேற யாரும் இல்ல, நம்ம கடலை ரச. தூங்க விட மாட்டீங்களே. அது இங்கே என்ன எத்தனை நாளா நடக்குது இந்த கூத்து? இதுக்குதான் என்ன காலால தூங்க சொன்னியா? அடைச்சி நீ வேற. நம்ம வச்சோம்ல, அதான் மல்லி வந்துருச்சு. அப்ப லில்லி பாட்டு வச்சா லில்லி வந்து நிக்குமா? உன்னையா இங்க வந்து படுக்க சொன்னது? அப்ப நீ வந்து படுத்துக்க. நான் தான் தினமும் இவரோட படுத்துக்கேன். பெருசா கேட்க வந்துட்டாளுங்க. உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறப்பா. என்ன கவனிக்காத, இவரை கவனி. கொஞ்சம் சும்மா இருக்கியா? அம்மா நீ முதல்ல இருந்து போ. போனா அடச்சிப்பா.
பாப்பா ராமு கூடத்த ஆரம்பிக்கலாம், வந்து பேசு வா. எங்கள் ஆரூர் அண்ணன் மீனவர் குலத்திலகம் ராமுவிற்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக இந்த மலர் மாலை பொன்மாலை அணிவிக்கிறேன். ஆரம்பிச்சிட்டானுங்கய்யா. நிறுத்துறா, நாங்க என்ன காதுல பூ வச்சிருக்கிறோம் நினைச்சிருக்கிறியா? நீ சங்கம், செயலாளர், பொருளாளர், சந்தானம் மொத்தத்தையும் சுருட்டி தின்னுபிட்டு எங்க தலையில மிளகா அரைக்கலான்னு பாக்குறியா? மிளகா அரைச்சாலும் பரவாயில்லையே, குழம்பே வச்சு தின்னுருவானுங்க போல இருக்க. சும்மா நிறுத்துங்க தம்பி, ஏதோ நல்லது சொல்ல வருது, சொல்லட்டுமே கேட்போம். நாங்க நல்லதெல்லாம் கேட்க மாட்டோம். தம்பி நீ பேசுப்பா. இந்த கூட்டுறவு சங்கத்தால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. நாமெல்லாம் பிடிக்கிற மீன்களை நியாயமான விலைக்கு இந்த சங்கத்துக்கு நீங்க கொடுக்கணும். அப்படி கிடைக்கிற மீனை கூடுதல் விலைக்கு வித்து அதுல கிடைக்கிற லாபத்தை நம்ம மீன குடும்பத்துக்கு பிரிச்சு கொடுக்கும். ஆமா, கொடுத்துட்டாலும் கிழிஞ்சிரும். கூட ஏதாவது பேசுனீங்க உங்க மண்டை உடைச்சு விடுவேன். நீங்க சும்மா இருங்க. மீனவர்களுக்கு அரசாங்கம் மூலம் கடன் உதவி, மீன் பிடிக்க வேண்டிய உபகரணங்கள் எல்லாமே இந்த சங்கம் வாங்கி கொடுக்கும். கடல்ல போய் மீன் பிடிக்க முடியாத குடும்பங்களுக்கு இந்த சங்கம் மாதம் மாதம் ஒரு தொகையை நிதி உதவியாக அளிக்கும். மழையாலும் புயலாலும் பாதிக்கப்படுறவங்களுக்கு இந்த சங்கம் அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு உதவிகளை செய்யும். அருமையான திட்டம், இப்படி இல்ல இருக்கணும். தம்பி, இந்த குப்பத்துல நடக்கிற நல்லது கெட்டதுக்கு நீ தான் முன்னோடியா நிக்கிற. நீ இப்ப சொன்னதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம். நீ செய்ய வேண்டியதை செய் தம்பி. நாங்க எப்ப உங்களுக்கு துணையா இருப்போம். இதுல எங்க உயிரே போனாலும் கவலைப்பட மாட்டோம் தம்பி. இந்த குப்பத்துல கூட்டுறவு சங்கம் அமைக்கிறதுக்காக பாடுபட்டு அதற்காக தன் உயிரை இழந்த நமது ஜீவா அவர்களின் பெயராலேயே இந்த கூட்டுறவு சங்கம் இயங்கும். நீங்க எல்லாரும் இதை ஒரு மனதை ஏத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாம் எல்லாம் ஒத்துமையா பாடுபட்டு முன்னேறினா நம்முடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. ஆமாங்க, இந்த பொண்ணா சேர்ந்து கூட்டுறவு சங்கம் அமைச்சு உங்களை எழுத்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சானுங்க. சங்கம் வைக்கிற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா? அந்த ராமுதாங்க இதுக்கெல்லாம் மூல காரணம். முதல்ல அவன் மூளையை வெளியே எடுக்கணுங்க. மூளையை வெளியே எடுத்து என்ன பண்றது? வறுத்து தின்னுங்க. சரிங்க, சும்மா அவன் தான் சிறு சிறந்து பெருசு வரைக்கும் ஒண்ணு சேர்த்து பெரிய பிரச்சனையை உண்டு பண்றான். அவங்க முட்டாளா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க முதலாளி. அவங்க புத்திசாலி ஆயிட்டாங்க, நீங்க க்ளோஸ். நாங்க இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இல்ல மாப்ள. ஆமாங்க, அந்த கூட்டுறவு சங்கத்தை பீஸ் பீஸ் ஆக்கிடுறோம். அது சம்பந்தப்பட்டவங்களை கந்தல் கந்தல கிழிச்சிடுறோம். நாங்க கூட இருக்கிறதே கூட இருந்து குடிபறிக்கிறதுக்கு தானே. அங்க குடிபறிக்க, இங்க குடிபறிச்சிடாதீங்க. பறிப்போமா, அவர் தெய்வம் மாதிரி எங்களுக்கு வாரி வழங்குற வள்ளலாச்சே. இன்னும் 2 நாள்ல பாருங்க, நீங்க இல்ல. ஐயோ, பிரச்சனையை நாங்க எடுத்துக்கிறோம் சொன்னோம். ஆமாங்க, பிரச்சனையை நாங்க எடுத்துக்கிறோம். அது வந்து அவருக்கு புரியும். பழைய காலத்து ஆளாச்சே, புரியாதா என்ன? புள்ள அரிக்கணுங்க. அடாடாடாடாடா, கடல்ல நீர் வத்தினாலும் வத்தம், உங்க கையில இருக்கிற கரன்சி வத்தவே வத்தாது. காசை வாங்கிட்டோம்ல, காரியத்தை முடிச்சுட்டு வந்து உங்களை பாக்குறோம். ஐயா வர்றோம். உனக்கு இல்ல, சும்மா ஐயா. சரக்கு சும்மா நல்லாவே இருக்கு. சொல்றா, யாரு நீ? இந்த இடத்துக்கு புதுசா இருக்கு. நான் தாங்க சிங்கிப்பட்டி சங்கு சாமியாரு. சாமியாருக்கு இங்க என்னடா வேலை? பூஜை ஜாமான் வந்தேன். சாமியாருக்கு 5 மலை பூ கொடு. சாமியார, இந்தாங்க கற்பூரம், என் பேரை சொல்லி பத்த வைங்க. இந்தாயா 5 ரூபாய் பன்னீர் கொடு. குடிச்சிட்டே இருக்கிறிய, நாம என்ன வேலைக்கு வந்தோம்? புறப்படலவா? எங்க நம்ம முதலாளி நமக்கு எது காசு கொடுத்திருக்காரு? நம்ம முதலாளிக்கு எதிரா இந்த ராமப்பைய கூட்டுறவு சங்கம் அமைச்சிருக்கிறான். அதை நாம உடைக்கணும். உடனே உடைக்க கூடாது. நம்ம முதலாளி செய்யுங்க செய்யுங்கன்னு சொன்னா செய்யறோம்னு சொல்லிட்டு காசு வாங்கிக்கணும். உடனே செஞ்சா நாளைக்கு காசு கிடைக்காது. நீ அப்படி வரியா? நமக்கு காசுதான் முக்கியம். இருந்தாலும் இந்த ராமப்பைய நம்ம முதலாளிக்கு எதிரா ஏதாவது நடந்தா கைய கால வாங்கிடணும். கைய கால வாங்க போறீங்களா கபடி பயில்களா? ராமுட்ட சொல்லி உங்க கைய கால ஒடிக்க சொல்றேன்.